என் மகனே மகளே, உன்னை ஒருவர் தொட்டா என் கண்மணியை தொடுகிறான்னு அர்த்தம். யாரும் உன்னை தொட முடியாது. நான் உன்னை இமை பாதுகாப்பதை போல பாதுகாப்பேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? தேவனுடைய கண்மணியாய் இருப்பது, இயேசுவின் கண்மணியாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கண்ணை அந்த இமை பாதுகாப்பதை போல என்னை பாதுகாக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். ஆனா அவருடைய கண்மணியா நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். ஒரு குடிகாரனை எப்படி கண்மணியை போல பாதுகாப்பார்? சிகரெட் ஊதுற ஆளை எப்படி பாதுகாப்பார்? லஞ்சம் வாங்குற ஆளை எப்படி ஆண்டவர் பாதுகாப்பார்? அநியாய அக்கிரம செய்கிற ஆளை எப்படி பாதுகாப்பார்? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி முடிந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணி அவரை தேடினா நீங்க அவருடைய கண்மணியா இருப்பீங்க.